தச்சன் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவங்கள ஒரு கமிட்டி மீட்டிங், இப்போ ஐபிசி ஜென்ரல் கமிட்டி மீட்டிங் மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டுட்டு ஆணி சொல்லிச்சு சுற்றிக்கிட்ட போய், நீ போடுற சத்தம் ஒவ்வொரு நாள் எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. சுற்றி ஆணிக்கிட்ட சொல்லிச்சு, நீ எல்லாரும் என்ன பண்ணுற, குத்தி 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 பேசுகிற. இப்போது அந்த எம்ரி பேப்பர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாண்ட் பேப்பர் வந்து எல்லாரையும் என்ன பண்ணுறது, அப்படி நாகிங் என்ற இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அலட்டுண்டாக்கி அனுபவம். அப்படி இந்த பொருட்கள் மூலமாக வெளிப்பட்டதான் என்ன, இப்போ நம்ம பார்க்குற நல்ல நாற்காலி, இந்த மேஜை எப்பேற்பட்ட ஆட்கள்லேருந்து வெளிப்பட்டது, குத்தி குத்தி பேசக்கூடிய ஆணி போன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. அடித்து உடைக்கக்கூடிய சுத்தினால் உருவாக்கப்பட்ட டேபிள் தான் இது. எம்ரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி தச்சன் வச்சதான டேபிள் தான் இது. அதன் மூலமாக தான் இப்போ பார்க்குற ஒரு அழகான ஒரு டேபிள் முன்னாடி தான் நான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்குது. உண்மை என்றால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தோத்திரம், சில நெய்பர்ஸ் உங்களை என்ன பண்ணலாம், சுத்தியை போல வீட்டு பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை எப்போவுமே சுத்தியால் அடித்து கொண்டே இருக்கலாம். உங்களை குத்தி பேசக்கூடிய விசுவாசிகள் இருக்கலாம். பேசலாம், எப்போ பார்த்தாலும் அவங்களை குத்தி குத்தி, வாய்க்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எப்பவுமே அவங்களால குத்தி பேசாமல் இருக்கவே முடியாது. அவங்க எல்லாம் பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்களை தேவனை போல உருவாக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு சொல்லுங்க, நல்லா கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தினால தேவன் உங்களை அடிக்கிற அந்த அந்த ஹேமர், அந்த சுத்திக்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். குத்தி பேசுகிற விசுவாசிக்காக கொஞ்சம் கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சுத்தியால் அடிக்கிற வசனனால பிரச்சனை இல்லை, குத்தி பேசுகிற விசுவாசியை உங்களால் இப்போ சகிக்க முடியாது. அவன் ஏன் இப்படி பேசலாம், இந்த சகோதரியை என்ன இப்படி பற்றி இப்படி பேசலாம், ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக அனுமதித்திருக்கிறார், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மேல் படியில் கொண்டு போகும்படியாக. ஹல்லேலூயா. சில பேர் வந்து எப்பவுமே அப்படியே இந்த எம்ரி பேப்பரை போல் உங்களை தேய்ச்சிட்டே இருப்பான், விடவே மாட்டாங்க. அதெல்லாம் என்ன காரணம், கர்த்தர் உன்னை புடமிட்டு பெரிய ஒரு ஹல்லேலூயா ஆவிக்குரியவனாய் மாற்றும்படியாக, கிறிஸ்துவை போல மாற்றும்படியாக தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.